السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمد صلوات الله عليه وسلامه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு உன்னதமான நோக்கத்தோடு எங்களை படைத்து உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். நாம் உலகத்துக்கு வந்தவர்கள் அல்ல, உலகத்துக்கு அனுப்பப்பட்டவர்கள். அனுப்பியவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவன் எதையும் நோக்கமில்லாமல் செய்பவன் இல்லை. சாதாரண மனிதர்களாகிய நாம் கூட எந்த ஒரு வேலையையும் ஒரு நோக்கம் ஒன்று இல்லாமல் செய்ய மாட்டோம். நோக்கம் இல்லாமல், குறிக்கோள் இல்லாமல் செய்பவன் ஒரு புத்திசாலியாக இருக்க முடியாது. பஜாருக்கு போறாருந்தா அதனுடைய நோக்கம் ஒன்று இருக்குது. கடைக்கு போறாருந்தா ஒரு நோக்கம் இருக்குது. போய் நான் எதுக்கு வந்தேன்றே தெரியாது அப்படின்னு சொல்ற ஒருவர் இல்லை எங்களுக்கு. அதனால் அல்லாஹு தஆலா கேட்குகிறான், அஃபஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, உங்களை நாம் வீணுக்காக வெட்டிக்காக நோக்கமில்லாமல் படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? வஅன்னகும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் மீண்டும் எங்கள் அளவில் வரமாட்டீர்கள், மீட்டப்பட மாட்டீர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். மௌத்தாகாம உலகத்துல நிரந்தரமாக இருந்திருவீங்க என்று உங்களுக்கு நினைப்பா, அப்படி ஒரு எண்ணமா என்று அல்லாஹ் கேட்கிறார். ஆனா இந்த கேள்வி ஒரு வகையில அற்புதமான ஒரு கேள்வி. ஏனென்றால் உலகத்தில் யாரும் மரணத்தை, மௌத்தை மறுக்கவில்லை. இறைவனை மறுப்பவர்கள் இருக்கிறார்கள், மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்வை மறுப்பவர்கள் இருக்கிறார்கள், எல்லாவற்றையும் மறுப்பவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் மரணத்தை யாரும் மறுப்பது கிடையாது. நாஸ்திகர்கள் கூட மதமே கிடையாது, மார்க்கமே கிடையாது என்ற கோட்பாட்டை உடைய நாஸ்திகர்கள் கூட மரணத்தை மறுப்பதற்கில்லை. ஆனால் அல்லாஹு தஆலா இப்படி கேட்பது, வஅன்னகும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் மீண்டும் எங்களிடத்தில் மீட்டப்பட மாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்ற கேள்வி எந்த அடிப்படையில் இந்த கேள்வி அல்லாஹ் எங்களிடத்தில் கேட்குகிறான் என்று சொன்னால், நாங்கள் நாவளவிலே, வாயளவிலே, பேச்சளவிலே மௌத்து ஒன்று இருக்குதுதான் என்று சொல்லுகிறோம். ஆனால் எங்களுடைய செயல்பாடுகளை பார்த்தால், எங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தால், எங்களுடைய திட்டங்கள், எங்களுடைய ஓட்டங்கள், எங்களுடைய கற்பனைகள், மனக்கோட்டைகளை பார்த்தால் மௌத்தே இல்லாத ஒரு மனிதனை போன்று அல்லவா இவருடைய திட்டங்கள் இருக்குது. என்னமோ காலாகாலம் இவர் வாழப்போவது போன்று இவருடைய திட்டங்களும் ஏற்பாடுகளும். மௌத்தை பற்றி எந்த அச்சமும் இல்லாமல் பாவங்கள் செய்கிறார். இவருடைய செயல்களை பார்த்தால் மௌத்தை நம்பாத ஒருவரை போன்று இருக்குகிறது. ரெண்டு வகையான பேச்சு இருக்குது. ஒன்று இருக்குது நாவினால் பேசுகின்ற பேச்சு, இன்னொன்று இருக்குது அவருடைய செயலால் பேசுகின்ற பேச்சு. செயலுக்கும் ஒரு பேச்சு உண்டு. இன்னலியா பாலிக வ ஹரகாதிக கௌலுன் வ லிசான், உன்னுடைய அசைவுகளுக்கும் ஒரு பாஷை உண்டு, பாடி லாங்குவேஜ் என்று சொல்கிறோம். நாவால பேச தேவையில்லை. சில நேரத்தில் அவருடைய முக வாக்கு, என்ன கவலையோடு இருக்கிறீங்க, எதுவும் பிரச்சனையா? ஓ எனக்கு சின்ன ஒரு பிரச்சனைன்னு சொல்றாரு. அவர் பிரச்சனை என்று வாயால சொல்லல, அவருடைய முகத்தை பார்த்து நாம் விளங்கிக் கொள்றோம். என்ன சந்தோஷமா இருக்கிறீங்க, என்ன விஷயம்? அவர் விஷயத்தை சொல்றார், வாயால சொல்லல, அவருடைய முக வாக்கு பேசுது. ஒருவர்
பேக் எடுத்து உடுத்து ரெடியா போறாரு, எங்கேயோ தூர பயணம் போறதுக்கு மாதிரி விளங்குது. ஓ நான் தூர ஒரு பயணம் போறேன்னு சொல்றாரு. எப்படி நீங்க விளங்கினீங்க? உங்களை பார்த்தா விளங்குது. பெனியனோட சோப்பா கையில் எடுத்து பிரஷ் எடுத்து போறாரு, எங்க குளிக்க போற மாதிரி விளங்குது. ஓ எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? உங்களோட நிலைமைய பார்த்தா விளங்குது, உங்களோட பாடி பேசுது, உங்களோட நிலைமை பேசுது. நீங்க குளிக்க போறீங்க என்று வாயால சொல்ல தேவையில்லை. அது போன்று எங்களுடைய நாவு பேச்சு ஒரு வகை, எங்களுடைய உடல், எங்களுடைய செயல், எங்களுடைய திட்டங்களை பார்த்தா அது பேசுது. அது சொல்லுது இவர் மௌத்த நம்புற ஒரு மனுஷருடைய வாழ்க்கை அல்ல இவர் வாழ்ற வாழ்க்கை. இவருடைய யோசனைகளும் திட்டங்களும் மௌத்த மரணத்தை நம்புகின்ற ஒருவருடைய நடவடிக்கையாக விளங்கல்ல. எனவே எங்களுடைய திட்டங்களை பார்த்து, எங்களுடைய பாடி லாங்குவேஜை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்கிறான், வஅன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், என்ன நீங்க மீண்டும் எங்களிடத்தில் வரமாட்டீர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய நினைப்பு, உங்களுடைய நடப்பு, உங்களுடைய திட்டம், உங்களுடைய ஓட்டம், இதை பார்த்தால் என்னமோ மௌத்த இல்லாத ஒரு ஆள் மாதிரி இல்லையா நீங்க பேசுறீங்க, நடக்கிறீங்க, செய்றீங்க. எனவே அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் நெருங்கி வாங்கலாம். மேலான விஷயம் முடிஞ்ச வரைக்கும் சபையில முன்னால இருக்கிறதுக்கு நாங்கள் முயற்சியும், சைடுகள்ல போகாம முன்னுக்கு ஒரு சபையில் இருக்கிறது. இது முக்கியமான ஒரு ஒழுக்கம் சபையுடைய. புகாரில முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் ஹதீஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஒரு முறை முஸ்லிமுடைய முதலாவது ஹதீஸ் இந்த ஹதீஸ் தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சபைக்கு வந்தாங்க. ஒரு சபையில எப்படி உட்காரணும், எப்படி அமரணும், எல்லாத்தையும் படிச்சு காட்டினாங்க. அந்த ஹதீஸ்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரா முன்னோக்கி உட்கார்றாங்க. எவ்வளவு நெருங்கி உட்கார்றாங்கடா, முட்டுக்காலோட முட்டுக்கால சேர்த்து, முட்டுக்காலோட முட்டுக்கால ஒட்டி, அப்படி நேரா ஃபேஸ் டு ஃபேஸ் உட்கார்றாங்க. தரையில் உட்கார்றாங்க, காலை மடிச்சு உட்கார்றாங்க. காலை மடிச்சு முட்டுக்காலோட முட்டுக்கால சேர்த்து உட்கார்றாண்டா எப்படி உட்கார்ந்து இருந்தா முட்டுக்காலோட முட்டுக்கால சேர்க்க முடியும்? காலை மடிச்சு உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த ஹதீஸ்ல ஒரு சபையுடைய ஒழுக்கங்கள் அதுல பயான் செய்யப்படுது. எவ்வளவு கவனமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. தெரிஞ்ச விஷயங்கள் தான். கான யஸ்அல் கஅன்னஹு லா யாரிஃப் வ கான யுஸத்திக் கஅன்னஹு ஆரிஃபன். ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு விழிப்போட கேட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சதக்த, உண்மையா ரசூலுல்லாஹ், சதக்த, சரியான செய்தி யார சொல்லுங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். என்ன ஈமான்டா, என்ன இஸ்லாம்டா, என்ன தெரிஞ்சதாக இருந்தாலும் எவ்வளவு கவனத்தோட, எவ்வளவு முழு சிந்தனையோட அவங்க அதுல கேட்டாங்க. முழு ஒழுக்கமும் அதுல பயான் செய்யணும். கண்ணியமான சகோதரர்களே, நாங்க நெருங்கி உட்காரணும். இடைவெளி காலியாக இருந்தா ஹதீஸ்ல வருகிறது, வலா தத்ருக்குல் ஃபுர்ஜாத் லிஷயாத்தீன். இது சஃபுடைய ஹதீஸாக இருந்தாலும் சபையுடைய ஒழுக்கத்துக்கும் அந்த ஹதீஸ் தான். காலியான இடங்களை நிரப்பி உட்காருங்கள். இடைவெளிகளை ஷைத்தானுக்கு விட்டு கொடுக்காதீங்க. ஷைத்தானுக்கு விட்டு கொடுக்காதீங்க. நீங்க இடத்தை கெப்புண்டி விட்டீங்கடா, அந்த கெப்பை யாரு ஃபில் பண்ணுவான்? ஷைத்தான். என்னோட பக்கத்துல யாரு உட்கார்ந்தீரா? மேல்படி ஷைத்தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. என்னோட உடம்பு இங்க இருக்கும், தலையை ஆட்டி ஆட்டி கேட்டுக்கொண்டிருப்பாரு. ஆனா உள்ளம் எங்கேயோ போகும். உள்ளத்தை எங்க கொண்டு போவான்? நல்ல ஒரு பாயிண்ட் சொல்லு. எதுக்கு? நான் பயான் பண்றதுக்கு. அவர் பயான் பண்றதுக்கு பாயிண்ட் சேர்த்து கொண்டிருப்பார். அவர் உட்கார்ந்து கேட்பார், நல்ல விஷயம், அவர் வரலையே இன்றைக்கு, அவருக்கு தேவையான ஒரு விஷயம், அவர் வந்திருந்து அவருக்கு நல்ல படு. இது யார்? எனக்கு தேவையில்லை, இது அவருக்கு தேவை. அவர் இருக்கிறாரா, இவர் இருக்கிறாருன்னு பார்த்து கொண்டிருப்பார். இவர் ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த ஆள் மீது ஃபிட் பண்ணி கொண்டிருப்பார். நான் ஓகே, நான் நல்ல மனுஷன், அவருக்கு தேவை, இது இவருக்கு தேவைன்னு சொல்லி எங்கெங்கேயோ விஷயங்களை கொண்டு போவார். உடம்பு இங்கதான் இருக்கும். கண்ணாடியை காட்டி இந்த பிரேம பத்தி யோசிப்பார், தலப்பாவை காட்டி தலப்பா பத்தி யோசிச்சு கொண்டிருப்பார், ஏதாவது யோசிச்சு கொண்டிருப்பார். உடம்பு இங்கதான் இருக்கும், உள்ள இங்க இருக்காது. அதனால கேட்டும் கேட்காத ஒரு மாதிரி, உட்கார்ந்தும் உட்காராத வரை போன்று. அதனால நாம உள்ளம் தீன் என்றது அது தீன், ஈமான், இல்ம். தீன் என்றது கொப்பியில பென் டிரைவ்ல சேவ் பண்ற சாமான் இல்ல, நோட் புக்ல சிடில போடுற சாமான் இல்ல, நெட்ல
இதெல்லாம் தீனை பற்றிய பேச்சுக்கள், தீனை பற்றிய ஒரு தகவல் சீடில வரும். தீன் சீடுலுக்கு வராது. தீன் எங்க வரும்? மஹல்லுஹு அல் கல்ப், கல்புல் முஃமின், ஈமானுடையவருடைய உள்ளம் தான் தீனுக்கான இடம். உள்ளத்துல வரும், வாழ்க்கையில வரும். வாழ்க்கையில வரதுக்கு உள்ளத்துல வரும். இன்ன ஃபீ ஸாலிக லذிக்ரா லிமன் கான லஹு கல்புன் அவ் அல்கஸம வ ஹுவ ஷஹீத். நிச்சயமாக இந்த அல்லாஹ்வுடைய வசனங்களில், அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனிலே லذிக்ரா படிப்பினை உண்டு. உணர்வு பூர்ணமான சிந்தனை ஊட்டுகின்ற விடயங்கள் இதிலே உண்டு. யாருக்கு? லிமன் கான லஹு கல்புன், எவருக்கு கல்பு இருக்குதோ அவருக்கு. என்ன அர்த்தம்? யார் கல்வால கேட்கிறார் அவருக்கு, யார் உள்ளத்தால கேட்கிறாரோ, தனக்கு தேவைன்னு நினைச்சு கேட்கிறாரோ, நான் பலவீனமானவன், நான் ஒரு பாவி, நான் ஒரு குத்தவாளி, என்கிட்ட நிறைய வீக்னஸ் இருக்குது, இந்த விஷயம் எனக்கு இல்லையே என்று சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் பேசுகின்ற நானும் கேட்குகின்ற நீங்களும் எனக்கு எனக்கு என்று என்னோட எங்களோட அதை ஒப்பீடு செய்து நாங்க பார்க்கணும். தனக்கு தேவைன்னு நாம் உட்காரணும், நான் திருந்தணும், நான் முன்னேறணும். இதுக்கு என்ன விஷயம் சொல்றாங்க சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லி கவனத்தோட கேட்டு உள்ளத்துல நாங்க அதை இறக்கணும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட கூட்டத்தில் எங்களை ஆக்கி வைப்பானாங்க. فَبَشِّرْ عِبَادِ الَّذِينَ يَسْتَمِعُونَ الْقَوْلَ وَيَتَّبِعُونَ أَحْسَنَهُ. يَسْتَمِعُونَ விஷயங்களை கவனமாக கேட்டு அதை வாழ்க்கையில எடுத்து நடப்பவர்களுக்கு நபியே ஃபபஷிர், நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். யாருக்கு? யஸ்தமியூன், யஸ்மஊன் அல்ல, கேட்கிறவங்க இல்ல, கவனமாக கேட்டு வயத்தபிஊன, அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துபவர்கள், வாழ்க்கையில் எடுத்து நடப்பவர்கள். பயனை கேட்டா ஆளே மாற்றாரு. ஒரு விஷயத்தை கேட்டோன்னு அவரோட வாழ்க்கையில மாத்தம். போன கிழமை இருந்தவர் இப்ப இந்த கிழமை வேற ஆளாவர், இந்த கிழமை இன்னும் மாற்றம், அடுத்த கிழமை ஒவ்வொரு ஜும்மாவுக்கும் ஜும்மா ராத்திரிக்கு ஜும்மா ராத்திரி அவருடைய வாழ்க்கை படியில ஏறுற மாதிரி முன்னேறி கொண்டு போகுது. அப்படியான ஆளுக்கு ஃபபஷிர், நபியே நீங்க பஷார சொல்லுங்க, நன்மாராயம் சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்டவர்களாக என்னை ஆக்கி வைப்பான். மேலான கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தீனுடைய முழு சாராம்சம், முழு தீனுடைய சுருக்கம், அதை வடிச்சு சொன்னா, சுருக்கி சொன்னா ஒரே விஷயம்தான், ஒரே நம்பர் தான், ஒரே பர்து தான். அந்த ஒரு பர்து, ஒரு நம்பர், அதை சுற்றிதான் முழு தீனும் இருக்குது. அதுக்காக தான் முழு தீனுடைய அத்தனை வாஜிபுகளும் பர்துகளும் அர்கான்களும் சுன்னாக்களும் அத்தனையுமே ஒரு சப்ஜெக்ட் தான் மெயின். அதுதான் தீன். தீனுடைய ஆணிவேர், தீனுடைய கருப்பொருள் ஒரு விஷயம் தான். அந்த ஒன்றுக்காக தான் ஜக்காத்து, நோன்பு, ஹஜ்ஜி, இக்ராம், இக்லாஸ், இல்மு, திக்ர் எல்லாமே அந்த ஒன்றுக்காக தான். தீனுடைய நம்பர் சுருக்கி சொல்றதுன்னா ஒன்றுதான். அது என்னது? இஸ்ஹாருல் உபூதிய்யா லில்லாஹி வஹ்தஹ். இந்த உலகத்துல நாம் அல்லாஹ்வின் அடிமைகளாக வாழும். இதுதான் எங்க வாழ்க்கையுடைய சேலஞ்ச், வாழ்க்கையில உள்ள போராட்டம். நான் அல்லாஹ் அல்லாத எதற்கும் அடிமையாக மாட்டேன். இந்த உலகம் எங்களை தனக்கு அடிமையாக்க பார்க்குது. யார் யாரோ எதற்கும் அடிமையா வாழ்றாங்க. பணத்துக்கு அடிமையா சிலர் வாழ்றாங்க, ஆசைகளுக்கு அடிமையாக சிலர் வாழ்றாங்க, கூட்டாளிகள் நண்பர்களுக்கு அடிமையாக வாழ்றாங்க, எதற்கும் அடிமையாக வாழ்றாங்க, பதவி பட்டம் பதவி அதுக்கு அடிமையாக வாழ்றாங்க சிலர். இதெல்லாம் போலித்தனமான ஏமாளித்தனமான அடிமைத்தனங்கள். இந்த எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலையாகி நாம் இந்த எல்லா வகையான கேவலமான தற்காலிகமான போலித்தனமான அடிமைகளிலிருந்து எம்மை விடுவித்து நிரந்தரமான உண்மையான அடிமைத்தனம் எம்மை படைத்த ரப்புல் ஆலமீன், வானம் பூமியை படைத்த ரஹ்மான், எமக்கு ரிஸ்கை தருகின்ற ரப்புல் ஆலமீன்,
ரஸாக், வஹாப், கஹார், ஜவாத். சுப்ஹானல்லாஹ், அவன் ரஹ்மான், ரஹீம். அப்படிப்பட்ட ஒரு ரப்பு இருக்கும் போது அவனை விட்டுட்டு நான் எதுக்கும் அடிமையாக மாட்டேன். அவன் தான் என் ரப்பு. என் உள்ளத்தை பறிகொடுக்கிறதுக்கு உலகத்துல யாரும் எதுவும் கிடையாது, தகுதி அல்ல. நான் உள்ளத்தை பறிகொடுக்கிறதாக இருந்தா, அன்பு வைக்கிறதாக இருந்தா, ஒருவனுக்காக என்னைய பறிகொடுக்கிறதாக இருந்தா, எனக்கு அவனோட அன்பு, பாசம், நேசம், ஒரே அவனுடைய சிந்தனை, அவனை சந்தோஷப்படுத்தணும், அவனை திருப்திப்படுத்தணும் என்று என்னை அர்ப்பணம் செய்வதாக இருந்தால், பணத்துக்கோ, தோளுக்கோ, நிறத்துக்கோ, பெண்ணுக்கோ, பொண்ணுக்கோ எதுக்கும் நான் என்னை பறிகொடுக்க மாட்டேன். என்னை பறிகொடுப்பதாக இருந்தால், அர்ப்பணம் செய்வதாக இருந்தால், உலகத்தில் ஆய்வு செய்யுங்க. யாருக்கு நீங்க உங்களை கொடுக்கலாம்? இந்த கல்லுக்கா, மண்ணுக்கா, மரத்துக்கா, செடிக்கா, கொடிக்கா, மாட்டுக்கா, பெண்ணுக்கா, பணத்துக்கா? எதுக்கு? ஒவ்வொன்றோட கம்பேர் பண்ணுங்க. நீங்க யாரு, நான் யாரு? எங்களுடைய பொறுமதி என்ன? எங்களுடைய சிந்தனை, அறிவு, ஆற்றல், திறமை, காலம், நேரம், எங்களுடைய வாலிபம், இதையெல்லாம் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கிறதா? ஆசைகளுக்காக அடிமையாக்கிறதா? பணத்துக்கு பறிகொடுக்கிறதா? தேடுங்க. யாருக்கு கொடுக்கலாம்? யாரை செலக்ட் பண்ணலாம்? யாருக்கு நான் அடிமையா வாழ்றது? ஜனாதிபதிக்கா, இந்த மினிஸ்டருக்கா, மாஸ்டருக்கா, படிப்புக்கா, பட்டத்துக்கா? எதுக்கு? சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் எதுவும் கிடையாது. என்னைய நான் பறிகொடுக்க உலகத்தில் யாரும் இல்லை. இருப்பதாக இருந்தால் ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியின் ரப்பு. வானத்தை படைத்தவன், பூமியை படைத்தவன், சந்திரன்களை, கோள்களை, நட்சத்திரங்களை, இந்த முழு யூனிவர்ஸையும், இதில் உள்ள மில்லியன் ஆஃப் மில்லியன் கேலக்சிஸ், இந்த அண்டங்களை படைத்து ஆளுகின்ற ரப்புல் ஆலமீன். அப்படிப்பட்ட ஒருவன் இருக்கிறானா? அப்படி என்று சொன்னால் எனக்கு அவன் தான் தேவை. அவன் என்னை படைத்தவனா? என்னுடைய வெற்றி தோல்வி அவனுடைய கையில், என்னுடைய லாபம் நஷ்டம் அவனுடைய கையில். அவனை நான் என்னுடைய எஜமானனாக, ரப்பாக ஏற்று இன்றையிலிருந்து நான் முடிவெடுக்கிறேன். நான் அந்த அல்லாஹ்வுக்கு அடிமையாக வாழ்கிறேன். அந்த அல்லாஹ்வை நினைச்சு கொண்டு நான் வாழ்கிறேன். அவனை சந்தோஷப்படுத்துறது தான் என்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கையினுடைய நோக்கம், என் வாழ்க்கையினுடைய கோல், என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆப்ஜெக்ட், குறிக்கோள், இலக்கு, அந்த அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறது. இதுதான் என்னோட வாழ்க்கையுடைய போராட்டம். எங்கேயும் நான் இருப்பேன். பணம் கையில் இருக்கும், பணத்துக்கு அடிமையாக மாட்டேன். நண்பர்களோடு இருப்பேன், நண்பர்களுக்கு அடிமையாக மாட்டேன். எங்கேயும் போவேன், பாரிஸுக்கும் போவேன், நியூயார்க்குக்கும் போவேன். ஆனா என்வாயரன்மெண்ட், எந்த சூழலுக்கும் போய் அடிமையாக மாட்டேன். அங்க இருந்து அல்லாஹ்வின் அடிமை என்பதை நான் ப்ரூவ் பண்ணுவேன். கடையிலும் இருப்பேன், பஜார்லையும் இருப்பேன், வீட்டிலையும் இருப்பேன். பள்ளிக்கு வந்தா மட்டும் அல்லாஹ்வுடைய அடிமை, வெளியே போன அல்லாஹ் யாரோ நான் யாரோ, என்னைய யாரும் ஏமாத்தேடாது. அடிமையாக வாழ்றதுல என்ன? நண்பர் ஃப்ரெண்ட்ஸுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு மாறு செய்தால், கூட்டாளிமார்களை, நண்பர்களை திருப்திப்படுத்த அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறார். நண்பர்களுக்கு அடிமை. பணத்துக்காக அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறான். பணம் தேவை, பொய் சொல்லணும், பரவாயில்ல. பணம் கிடைக்குமா? பொய் சொன்னா பொய் சொல்ல ரெடி. பணம் என்றா பணம் கிடைக்குமா? ஏமாத்தினா பணம் கிடைக்கும். அப்படியா? ரெடி. அல்லாஹ் வானன்னு சொல்லுகிறானே, அது பிரச்சனை இல்லை. பணம் கிடைக்குமா? ஏமாத்த ரெடி. பணம் வேணுமா? நீங்க வட்டி எடுக்கணும். வட்டி எடுத்தா பணம் கிடைக்குமா? கிடைக்கும். உங்களுக்கு அப்படி எடுத்து இங்க இவ்வளவு எடுத்து இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து இவ்வளவு ப்ராஃபிட் வரும், அதை இங்கால கட்டி அதை அங்கால கட்டி 2 வருஷத்துல 3 வருஷத்துல உங்களுக்கு இவ்வளவு வரும் அவ்வளவு வரும் என்று சொல்லி போலித்தனமான, ஏமாளித்தனமான மனக்கோட்டைக்காக படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மாறு செய்கின்ற ஏமாளித்தனமான வாழ்க்கை தான் இன்றைய உலகத்தினுடைய வாழ்க்கை.
அல்லாஹ் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறானே, பிரச்சனை இல்லை, பணம் கிடைக்குமா, எனக்கு வட்டி எடுக்க ரெடி. கண்ணியமான மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஆசைகளுக்கு அடிமையாக வாழ்கிறார். ஆசைகளுக்கு அடிமை. ஆசை சொல்லுது, பார்க்கணும், செய்யணும், போகணும், அங்க ஆசை சொல்லுது. ஷஹவாத், மனோ இச்சை. அல்லாஹ் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறானே, பிரச்சனை இல்லை, எனக்கு ஆசை, நான் செய்யணும், என்ற மனசு விரும்புது, நான் செய்யணும். ஆசைப்படுறதெல்லாம் நீ செய்யறதுக்கு நீ ஆசையின் அடிமையா? அபரைத மனித்தகத இலாஹு ஹவா. மனோ இச்சைகளை தெய்வமாக கொண்டு வாழுகின்றவர்களை நபியை நீங்கள் பார்க்கவில்லையா? ஆசைகளுக்கு அடிமை. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், தெரியுமா? தெரியும். சொர்க்கம் நரகம் இருக்குது, தெரியுமா? தெரியும். இது பாவம், தெரியுமா? தெரியும். அல்லாஹ் கோபப்படுவான், தெரியுமா? தெரியும். ஆனாலும் எனக்கு ஆசை, நான் செய்யும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, அது பிரச்சனை. ஆசைக்கு பின்னால் அலைபவர்கள் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள் என்று சொல்லின்று மிருகத்தனமான இச்சைகளுக்கு அடிமையாக வாழுகின்ற கேவலமான ஒரு வாழ்க்கை இன்று உலகத்தில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. யாரும் யாரையும் கட்டுப்படுத்த வேண்டாம், யாரும் யாரையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. மகனை நீங்க கட்டுப்படுத்த இயலாது. மகனுக்கு கட்டுப்பாடு போட்டா தாய் தகப்பன், இது உரிமை மீறல். அதுக்கு என்ன பேர் உலகத்துல? பேரண்ட்ஸ் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லதை சொன்னாலும், நீங்க தொழணும் வாப்பா, நீங்க இப்படித்தான் இருக்கணும் என்று கட்டுப்பாடு போட்டாலும் அதுக்கு என்ன பேரு? மனித உரிமை மீறல். தாய் தகப்பனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து விடுதலையாக்கி மனோ இச்சைகளுக்கும் மோசமான அசிங்கமான பழக்கங்களுக்கும் அடிமையாக்குகின்ற ஒரு முயற்சி, அதுக்கு பேர் என்ன? ஹியூமன் ரைட். கண்ணியமான மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே உலகத்தில் படைத்தரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு அடிமையாக வாழுவேன் என்று நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். ஆசைகளுக்கு அடிமையாக வாழ்கிறார், நண்பர்களுக்கு அடிமையாக வாழ்கிறார்கள். நட்புக்கு அடிமை என்ன அர்த்தம்? நண்பர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக, திருப்திப்படுத்துறதுக்காக அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறார். இவங்க என்ன செய்வாங்க? இந்த கூட்டாளி மாறு என்ன நினைப்பாங்க? அல்லாஹ் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறானே, பிரச்சனை இல்லை. பாப்பா கோவப்பட்டாலும் பரவாயில்ல, உம்மா கோவிச்சாலும் பரவாயில்ல, அல்லாவே கோவிச்சாலும் பிரச்சனை இல்லை. எங்க ஃப்ரெண்ட்ஸ் மார் என்ன செய்யக்கூடாது? கோவிச்சிடக்கூடாது. அவங்க என்னைய பத்தி ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. அவங்களை திருப்திப்படுத்த அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றவர்கள் நண்பர்களின் அடிமை. ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு, இது இபாதத். அல்-ஹுப்பு ஃபில்லாஹ் வல் புக்து ஃபில்லாஹ். அல்லாஹ்வுக்காக ஒருத்தரை நேசிங்க. மனிதர்களை விரும்ப வேண்டும், நண்பர்கள் இருக்க வேண்டும். இஸ்லாம் எல்லா மதங்களையும் தாண்டி நட்பை, ஃப்ரெண்ட்ஷிப்பை கூடும் என்று சொல்லவில்லை, இபாதத் என்று சொல்லுது. ஆனா எப்படியான ஃப்ரெண்ட்ஸ்மார் உங்களுக்கு இருக்க வேண்டும், யாரு நண்பர் என்பதை இஸ்லாம் சொல்லுது. உங்களை பாவத்துக்கு வழிகாட்டுகின்றவர் நண்பர் அல்ல, உங்களுடைய எதிரி, எனிமி, உங்களுடைய விரோதி. பணம் தந்து, வாப்பா உன்னிட்ட பணம் இல்லாட்டி பரவாயில்ல, என்ன இருக்குது, வா போகலாம் என்று பணம், தன்னுடைய பணத்தை செலவழித்து அன்பை காட்டி, பாசத்தை காட்டி நரகத்துக்கு வழிகாட்டுகின்ற விரோதிகள் நண்பர்கள் அல்ல. அல் அஹில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவ் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இன்றைய நண்பர்கள் நாளைய மறுமையின் விரோதிகளாக, எதிரிகளாக மாறிவிடுவார்கள். உலகத்துல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க நாளைக்கு எதிரிகளாக மாறுவாங்க. பேரை சொல்லி சொல்லி கத்துவாங்க. யா வைலதா லைதனி லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா. எனக்கு ஏற்பட்ட நஷ்டமே, துரதிஷ்டமே, கைசேதமே, இவனோட நான் பழகாமல் இருந்திருக்க கூடாதா, இவளோடு நான் சேராமல் இருந்திருக்க கூடாதா, அவளோடு பேசாமல் இருந்திருக்க கூடாதா. யுசம்மி பி இஸ்மிஹி ஃபுலானன், பேரு சொல்லி சொல்லி கத்துவாங்க.
இவளோட சேர்ந்துதானே நான் இந்த நிலைமைக்கு ஆளானேன், இவ்வளவு பாவம் செஞ்சேன், அவளோடு பேசிதானே நான் இந்த இடத்துக்கு வந்தேன், இவனோடு அவரோட இவரோட சொல்லி ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் ஹராமான உறவுகள் ஹராமான தொடர்புகளுடைய அனைத்துமே நாளை மறுமையில எதிரிகளாக விரோதிகளாக மாறிவிடுவார்கள். யா அல்லாஹ், என்னை இந்த கெட்ட பழக்கத்துக்கு பழக்கியவன் இவன், இவனுக்கு டபுள் தண்டனையக்கூடியவன். யா அல்லாஹ், நான் நல்ல உம்மாவாப்புக்கு பிறந்த நல்ல பிள்ளையா இருந்தேன். யா அல்லாஹ், இவனோட சேர்ந்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினான், இந்த பழக்கத்துக்கு அடிமையாக்கினான், இந்த பாவத்தை இவன் தான் காட்டி தந்தான், இந்த பாவத்துக்கு இவன் தான் என்னை பழக்கினான் என்று ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுப்பார்கள். ஆனா முதல்ல ஓதிய ஆயத்து ஜுஹ்ரூஃபுடைய அந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இல்லல் முத்தகீன், தக்வாவுடைய நண்பர்களை தவிர, தக்வாவுடைய அடிப்படையில் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு அதை தவிர என்று அல்லாஹ் சொல்றான். அவங்க நாளைக்கு மறுமையிலே நண்பர்களாக இருப்பாங்க, நாளைக்கு ஆகிரத்திலேயும் அவர்கள் நண்பர்களாக இருப்பார்கள். நண்பர்களாக இருப்பாங்க. ஒருத்தருக்காக ஒருத்தர் சிபாரிசு செய்வாங்க. யா அல்லாஹ், இவர்தான் யா அல்லாஹ், நான் இப்படியாவது தொழுவு இன்றைக்கு இந்த அந்தஸ்துக்கு வாரத்துக்கு இவர் தான் என்ன காரணமாக இருந்தார், அவருக்கு நீ 2 மடங்கு அந்தஸ்தை கூடியாக, அவருக்கு அந்தஸ்தை கூட்டி யா அல்லாஹ் சிபாரிசு செய்வாங்க. அவங்க அங்கேயும் நண்பர்களாக இருப்பாங்க. சொர்க்கத்துல ஒருவரை ஒருவர் விருந்து போடுவாங்க, ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்வாங்க, விருந்து போடுவாங்க. யாரு? உலகத்தில் எப்படியான நண்பர்கள்? அவரை நான் விரும்புறேன், அவருடைய இல்முக்காக விரும்புறேன், அவர்கிட்ட நல்ல அகலாக்கு இருக்குது, பக்குவமான ஆள், பாவம் செய்ய மாட்டாரு, கெட்ட பழக்கங்கள் கிடையாது, அதனால அவரை விரும்புறேன். அல் ஹுப்பு ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நீங்க நட்பு வைங்க, அன்பு வைங்க, நட்பு வைங்க, இது இபாதத். ஏன் விரும்புறேன் அவரை? என்ன பேஸ்ல அவரை நான் ஃப்ரெண்டா வச்சிருக்கிறேன்? யோசிங்க. பணத்துக்காகவா, அழகுக்காகவா, இல்முக்காகவா, தீனுக்காகவா, பாவத்துக்காகவா, ஹராத்துக்காகவா, ஷைத்தானியத்துக்காகவா, நரகத்துக்கு வழிகாட்டுறதுக்காகவா? ஒவ்வொருத்தரும் தீர்மானிங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா நாங்க நினைக்கிறது பொடியமாருக்கு தான் கூட்டாளி மாதிரி இருக்கிறது. இல்ல, எங்கள் எல்லோருக்கும் நண்பர்கள் இருக்கிறாங்க. நாங்க எல்லோரும் ஒருத்தரொத்தரை விரும்புகிறோம், எல்லோரும் ஒருத்தரொத்தரோட பழகுறோம். நான் ஏன் இவரோட பழகுறேன், ஏன் இவரை விரும்புகிறேன், ஏன் இவரோட நான் அன்பு வச்சிருக்கிறேன்? ஈமானுக்காக, தீனுக்காக, இல்முக்காக, தக்வாவுக்காக, அஹ்லாக்குக்காக நண்பர்களை தேடுங்க. சுன்னா அவரிடத்துல நான் அல்லாஹ்வுக்காக உங்களை விரும்புகிறேன் என்று சொல்வது சுன்னா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தோள்ல கையை வச்சாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு சொல்றாங்க, என் உள்ளமே குளிர்ந்து கொண்டு போச்சு. சொன்னாங்க, யா முஆத் உஹிப்புக ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக உங்களை நான் நேசிக்கிறேன். அல்லாஹ்வுக்காக, வேற எந்த பர்பஸும் இல்லை, அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன். நீங்க நல்ல மனிதர், உங்கள்கிட்ட நல்ல தன்மை இருக்குது, நல்ல பண்பு இருக்குது, நல்ல சிபாத்துகள் இருக்குது, அல்லாஹ்வுக்காக உங்களை நேசிக்கிறேன். நேசத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தாங்க. முஆத், நீங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக என்று ஓதுவதை விட்டுறாதீங்கன்னு சொன்னாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கற்பித்தல் முறை, டீச்சிங் மெத்தட், கற்பித்தல் முறை எப்படி அன்பாக உள்ளங்களை வென்று, எப்படி பண்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களை அவங்களை ட்ரீட் பண்ணாங்க. சும்மா சொல்லிருக்கலாம், மாதிரில ஒதுங்க இல்ல, தோல்ல கைய வச்சு முதலாவது என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வுக்காக உங்களோட நான் முஹப்பத் வைக்கிறேன். மாதிபுன் ஜபல் ரலியல்லாஹு சொல்றான், எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத சொன்னதோட என் உள்ளம் குளிர்ந்து விட்டது. அதற்கு பிறகு இந்த துஆவை எனக்கு படிச்சு தந்தாங்க. என் வாழ்க்கையில இன்று வரையும் நான் இதை தவற விடவில்லை. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. மூன்று வார்த்தை துஆவுடைய இதுல எழுதி போட்டிருக்கிறாங்க. நீங்க மனசு வச்சா இப்ப கூட பாடமாக்கலாம். அல்லாஹும்ம யா அல்லாஹ் அஇன்னி, எனக்கு உதவி செய்வாயாக, அலா திக்ரிக, உன்னை நினைச்சு கொண்டே இருக்கிறது எனக்கு நீ உதவி செய்,
நான் உன்னைய நினைச்சு கொண்டிருக்கணும், உன்னைய நினைக்கணும். வாகனத்துல போனாலும், நான் பஜார்ல இருந்தாலும், நான் வீட்டுல இருந்தாலும், என் உடம்பு எங்கேயும் இருக்கட்டும், என் உள்ள முன்னோடு இருக்கிறீங்க. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உதவி செய். நான் உனக்கு நன்றி கெட்ட அடியானாக இருக்கக்கூடாது. நீ எவ்வளவு எனக்கு உபகாரங்களை செய்திருக்கிறாய், வேறு உபகாரங்களை செய்திருக்கிறாய், உனக்கு நன்றி உள்ள அடியானாக வாழ எனக்கு உதவி செய். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக, அழகான முறையில் உன்னுடைய இபாதத்து செய்ய. இபாதத் என்று சொல்றது என்னது? அழகாக உனக்கு அடிமைப்பட்டு வாழுவதற்கு நீ உதவி செய். இபாதத் என்று சொல்றதனுடைய அர்த்தமே அதுதான். இஸ்ஹாருல் உபூதிய்யா லில்லாஹி வஹ்தா பிஷக்லில் இபாதா. இபாதத் வணக்க வழிபாடுகளுடைய வடிவத்தில் அல்லாஹ்வுக்கு அடிமை என்பதை ப்ரூவ் பண்றதா இபாதத், நிரூபிக்கிறதா இபாதத். எனவே கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, துஆ ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இந்த துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. எப்படி? உஹிப்புக ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக உங்களை நான் விரும்புகிறேன் என்று சொல்லிட்டு படிச்சு கொடுத்தாங்க. எனவே நட்பு, ஒருத்தர் விரும்புங்க, நான் இவரோட விரும்புகிறேன், உங்களோட எனக்கு முஹப்பத், அவரிடத்துல சொல்லுங்க, அல்லாஹ்வுக்காக உங்களை விரும்புகிறேன் என்று சொல்றது சுன்னா, என்று சொல்றது நபி வழி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட்பு யாரோட நாங்க வைக்கணும் என்பதை காட்டி தந்திருக்கிறாங்க. அப்படியான பிரெண்ட்ஸ்மார தேடுங்க. இன்னைக்கு யார் இருக்கிறா? எங்களுக்கு தஹஜ்ஜுக்கு எழுப்பி விடுற கூட்டாளிமார்கள், நண்பர்கள் யாராவது இருக்கிறார்களா? சுபஹுக்கு இமாம் ஜமாத்துக்கு அழைத்துக் கொண்டு எழுப்பி எங்களை கூட்டிக் கொண்டு வருகின்ற நண்பர்கள் யாராவது கிடைப்பார்களா? என்னைய பாவத்திலிருந்து விடுவிக்குகின்ற நண்பர்கள் யாராவது கிடைப்பார்களா? நான் இவரோட சேர்ந்ததிலிருந்து என் வாழ்க்கையில பெரிய மாற்றம், இவரோட பழகினதிலிருந்து நான் பாவத்திலிருந்து தூரமாகிட்டேன், என்னட்ட இந்த கெட்ட பழக்கம் இருந்துச்சு, இந்த பழக்கம் இருந்துச்சு, இவரோட சேர்ந்ததோட நான் இதெல்லாம் விட ஆரம்பிச்சு. அப்படியான ஃப்ரெண்ட்ஸ சொல்லுங்க, இவர்கள் தான் நண்பர்கள். நட்பு ஈமானுடைய அடிப்படையில், நட்பு அல்லாஹ்வுக்காக. ஸலாத்துன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான், புகாரியுடைய ஹதீஸ்ல வருகிறது, 3 விஷயம் யாரிடத்துல வருகிறதோ அவர் வஜத ஹலாவத்தல் ஈமான், ஈமானுடைய ருசிய, ஈமானுடைய டேஸ்ட், ஈமானுடைய அந்த இன்பத்தை அவர் வாழ்க்கையில அனுபவிக்க ஆரம்பிக்கும். ஒன்று என்னது? ஐயகூன அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹ்வும் ரசூலும் அவருக்கு மற்ற எல்லாவற்றையும் விட விருப்பமானதாக மாறிவிடும். அல்லாஹ் என்று சொன்னாலே வஜ்லத் குலூபுஹும் ஈமான், அவருடைய உள்ளம் நடுநடுங்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவருக்கு முன்பாக ஓதப்பட்டால் அல்லாஹ் சொல்லுகிறானா, அல்லாஹ்வுடைய கட்டளையா, சுப்ஹானல்லாஹ், அவருடைய ஈமான் அதிகரித்து விடும். அவருக்கு வேறொன்று தேவையில்லை, அல்லாஹ் சொல்லுகிறானா அவ்வளவுதான் போதும். கான வக்காஃபன் இந்த கிதாபில்லாஹ், ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சிபத்து சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ஆர்டரா இது, அல்லாஹ்வுடைய கட்டளையா, அவ்வளவுதான், அங்கால வேறொன்று எனக்கு தேவையில்லை, போதும். கான வக்காஃபன், நின்றுவாங்க, அப்படியே on the spot அதை விட்டுருவாங்க. அல்லாஹ்வுடைய ஒரு வசனம் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டா அப்படியே நின்றுவாங்க. எனவே கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய அடிமைகளாக உலகத்தில் வாழ்றதுதான் உலக வாழ்க்கையின் லட்சியம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதை நசீபாக்கும். இவனுக்கு இது விளங்குதே இல்லை. மெட்டீரியலிசம், மெட்டீரியல் வேர்ல்டுல வாழ்றோம். இன்றைய உலகம் இருக்கிறதே, இது ஒரு பயங்கரமான கொள்கைக்கு பின்னால போய்கொண்டு, கம்யூனிசம், கேபிட்டலிசம், சோசியலிசம் இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனா இன்றைக்கு இருக்கிறது என்னது? மெட்டீரியலிசம், மெட்டீரியல் வேர்ல்டு. வஸ்துக்களுக்கு மனிதனை அடிமையாக்குகின்ற ஒரு பயங்கரமான உலகத்துல வாழ்கிறோம். நிம்மதி தேவையா? இன்னென்ன பொருள் உங்களுக்கு தேவை, பொருள்களை மனிதனுடைய தலையில கட்டி விட்டு, ஒரு சதம் காசு தேவையில்லை, உங்களுக்கு வெஹிக்கல் வேணுமா, ஃபுல் இன்சூரன்ஸ் வாங்க, எப்படியாவது வானத்தை தலையில கட்டி, இப்ப அதுக்கு பின்னால் அதுக்கு அடிமையாக அவனை ஓட வைக்கிறது. வட்டியில பின்ன வச்சு, பாவத்துல பின்ன வச்சு, இப்ப அதை அடைக்க, அதை நிறைக்க, எங்கெங்கயாவது ஓடணும், ஏதாவது செய்யணும், ஏதாவது உருட்டி பரட்டி பொய்ய சொல்லியோ, ஏதாவது யாருக்காவது கவுத்த கொடுத்தோ, எப்படியாவது எடுத்து இப்ப அதை அடைக்கணும்.
ஊருக்காக உலகத்துக்காக வாழுகின்ற ஒரு போலித்தனமான ஏமாளித்தனமான ஒரு வாழ்க்கை இன்றைக்கு உலகத்தில் அறிமுகப்படுகிறது. ஆடம்பரமான வாழ்க்கை, வெளி ஷோ. وَاعْلَمُوا أَنَّمَا الْحَيَاةُ الدُّنْيَا لَعِبٌ وَلَهْوٌ وَزِينَةٌ وَتَفَاخُرٌ بَيْنَكُمْ وَتَكَاثُرٌ فِي الْأَمْوَالِ وَالْأَوْلَادِ. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅலமு, நல்லா விளங்குங்க. அல்லாஹ் தஆலா எங்களோட பேசுறான். குர்ஆன் எங்களை தர்பியத் செய்றான், எங்களுக்கு படிச்சு தரான். அல்லாஹ் எங்களுடைய எல்லா வகையிலையும் படைச்சரபுல் ஆலமீன். குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம். நீங்க அல்லாஹ்வோட பேசணுமா? அல்லாஹு அக்பர் என்ற தொழுகையில நுழைங்க. ஃபைனல் முஸல்லி யுனாஜி ரப்பஹு. புகாரி முஸ்லிம்ல ஹதீஸ் வருகிறது. தொழுகையாளி அல்லாஹ்வோட சம்பாஷணை செய்கிறார், பேசுகிறார். அல்லாஹ் பதில் சொல்கிறான். முஸ்லிம்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் வருகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அடியான் சொன்னதும் அல்லாஹ் பதில் சொல்கிறான். ஹமிதனி அபுதி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். யாரு சொல்லுகிறார்? அல்லாஹ் பதில் சொல்லுகிறான். எப்ப? எங்களோட உள்ளத்தால கவனத்தோட நாங்க சொல்லுவோம். ஆயத்துக்கு ஆயத்து அல்லாஹ் பதில் சொல்லுகிறான். எனவே நாம அல்லாஹ்வோட பேச நினைச்சா தொழுகையில நுழைவோம். அல்லாஹ் எங்களோட பேசணுமா? அல்லாஹ் உங்களோட பேசணுமா? குர்ஆனை விரிச்சு ஓதுங்க. فإنه يخاطبك ويبشرك وينذرك ويأمرك وينهاك ويكلمك ويتحدث معك بكلامه المتين بكلامه الحكيم العزيز. இந்த அற்புதமான இந்த வேதத்தை கொண்டு அவன் உங்களோடு பேசுகிறான், உங்களுக்கு புத்தி சொல்லுகிறான். அடியானே, நீ எங்க போறாய்? ஐன தذهبون, எங்கே செல்லுகிறீர்கள்? எங்க போறாய்? நீ எந்த ரூட்ல போறாய்? ஐன தذهبون, எங்கே செல்லுகிறீர்கள்? மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், உன்னை படைத்த இரக்கமுள்ள பாசமுள்ள ரப்பை விட்டு உன்னை ஏமாற்றியது எது? உன்னை திசை திருப்பியது எது? அந்த அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எங்களோட பேசுகிறார். இடையிடையே வஅலமு, நல்லா கேளுங்க, நல்லா சொல்றாங்க. நல்லா கவனிங்க, நல்லா விளங்குங்க. வஅலமு, நல்லா புரிங்க, விளங்குங்க என்று சொல்றாங்க. குர்ஆன்ல இன்றைய நவீன கற்பித்தல் முறை என்று என்னென்ன முறைகள் சொல்லப்படுகிறதோ, ஒரு சப்ஜெக்டை விளங்கப்படுத்துறதுக்கு என்னென்ன மெத்தட்ல என்னென்ன சிஸ்டத்துல அதை விளங்கப்படுத்த என்று சொல்லப்படுகிறதோ, அந்த எல்லா முறைகளையும் அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு இந்த தீன உண்மைய எங்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கத்தை விளங்கப்படுத்தவும், நாங்கள் ஏமாந்துராமல் இருக்க என்னென்ன சொல்லணுமோ, என்னென்ன முறையில சொல்லணுமோ அத்துணை முறையிலையும் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி இருக்கிறாங்க. அதை விட ஒரு படி மேலே போயிருக்கிறாங்க. உதாரணம் சொல்லணுமா? உதாரணங்கள். அந்த உதாரணம் சொல்லுங்க நபியே, இந்த உதாரணத்தை சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. உதாரணங்கள். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது, கேளுங்க. உதாரணங்கள். அல்லாஹ் உதாரணங்களை சொல்வதற்கெல்லாம் வெட்கப்படுவது கிடையாது. அல்லாஹ் உதாரணங்களை சொல்கிறார். ஒரு சப்ஜெக்ட் விளங்குது இல்லையா? உதாரணம் விளங்கின ஒரு விஷயத்தை விளங்கி, இது விளங்குதுதானே, இதே மாதிரி தான் இது, அப்படி சொல்லணுமா? அப்படியும் சொல்றேன். நேரடியாக அல்லாஹ் பேசணுமா? யா இபாதி, என்னுடைய அடியார்களே. யா யுஹன்னா, ஓ மனித சமூகமே. யா யுஹல்லதீன ஆமனு, என்னை ஈமான் கொண்ட விசுவாசிகளே. உறவை சொல்லி அழைக்குகிறான். ஏ அப்துல் ரஹ்மான், இங்க வாங்கண்டா. அப்துல் ரஹ்மான் கூப்பிடுறது எல்லாரும் அவரை கூப்பிடலாம். ஆனா மகனே இங்க வாங்கன்னு கூப்பிடுறது யாருதான் கூப்பிடலாம்? வாப்பா தான் கூப்பிடலாம். அந்த அப்துல் ரஹ்மான் இங்க வாண்டு சொல்றதுக்கும் மகனே இங்க வாங்க வாப்பான்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. உறவு சொல்லி அல்லாஹ் உறவை சொல்லி பேசுகிறான். யா யுஹன்னாஸ், ஓ மனிதர் குலமே, மனிதர்களே என்று சொல்றது ஒரு பக்கம் இருக்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, என்னை நம்பியவர்களே.
உறவு, எங்களோட உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் அல்லாஹ் சொல்லி எங்களை அழைக்குகிறான். அப்படி சொல்லணுமா? அப்படி சொல்லணும். நரகத்தை சொல்லி பயன் காட்டணுமா? நரகத்தை சொல்லி பயன் காட்டணும். சொர்க்கத்தை சொல்லி ஆசை விட்டணுமா? சொர்க்கத்தை சொல்லி ஆசை விட்டணும். கதை சொல்லி விளங்கப்படுத்தணுமா? போய் கதைகள் அல்ல, நாவல் அல்ல, ஹிஸ்டரி, உண்மையான நபிமார்களுடைய ஹக்கான சத்தியமான நடந்த சம்பவங்களை சொல்லி அல்லாஹ், அற்புதங்களை சொல்லி அதுல இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு அற்புதங்களை, முஅ்ஜிஸாத்துகளை, கராமாத்துகளை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. நபிமார்களுக்கு நடந்த முஅ்ஜிஸாத்துகளை சொல்றாங்க. உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டா? அதை சொல்லி அல்லாஹ் விளங்கப்படுத்துறாங்க. நபி அல்லாதவர்களுக்கு நடந்த கராமத்துகள், அஸ்ஹாபுல் கஹ்ஃப், குகைவாசி வாலிபர்கள், சில வாலிபர்கள் இருந்தாங்க. அவங்க ஈமானுக்காக ஃபைட் பண்ணினாங்க. ஈமான பாதுகாக்கிறதுக்காக உள்ள என்வாயரன்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கல. எனவே அந்த வாலிபர்கள் 7 பேரோ 8 பேரோ சேர்ந்து அவங்க ஊரை விட்டே போனாங்க. நாங்க இந்த என்வாயரன்மெண்ட்ல இருந்து எங்களை பாதுகாக்கிறாது. அவங்க முடிவெடுத்து ஊரை விட்டு போனாங்க. எப்ப எழுந்து நின்றார்களோ, நாங்க போவோம் வெளியேன்னு சொல்லி முடிவெடுத்தாங்களோ, வரபத்துனாலா குலுபிகிம், அவங்களுடைய உள்ளங்கள்ல நாங்கள் ஈமானை ஸ்திரப்படுத்தினோம். அதுக்கப்புறம் 300 வருஷம் அவங்களை தூங்க வச்சான் அல்லாஹ். 300 வருஷம் தூங்கியும் அவங்களோட உடம்புல எந்த மாற்றமும் இல்லாம 300 வருஷத்துக்கு பிறகு முழிக்க வச்சான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு கிபி கிறிஸ்துவுக்கு பின்னால் 250 தூங்கினவங்க கிபி 350 முடிச்சாங்க, 550 முடிச்சாங்க. 571 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்புக்கு ஒரு 20-21 வருஷத்துக்கு முன்னால அவங்க விழிச்சாங்க. அவங்க விழிச்சு எவ்வளவு நேரம் நாங்க தூங்கி இருப்போம்? ஒரு ஹாஃப் டே, சிலர் சொன்னாங்க ஃபுல் டே, 1 டே தூங்கி இருப்போம், ஒரு நாள் தூங்கி இருப்போம், அல்லது ஒரு பாதி நாள் தூங்கி இருப்போம். 300 வருஷம் தூங்க வச்சான். சாப்பாடு இல்ல, குடிப்பு இல்ல, ஒன்றும் இல்ல, உடம்புல எந்த வித்தியாசமும் இல்லாம அல்லாஹ் தஆலா அவங்களை பாருங்க. கராமத் நபிமார்களுக்கு நடந்தால் மோஜிசா. அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தை சொல்லியாவது விளங்கப்படுத்தணுமா? கராமத்துகளை சொல்றான், மோஜிசாக்களை சொல்றான். சுப்ஹானல்லாஹ், குர்ஆன்ல அல்லாஹ் எந்த வழிமுறையையும் எங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு விட்டு வைக்கல. மாறாக இன்றைய நவீன முறைகளில் இந்த ஸ்கூல்கள்ல, யூனிவர்சிட்டியில, டீச்சிங் மெத்தட்ல பயன்படுத்தப்படாத எத்தனையோ முறைகளை அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி இருக்கிறாங்க. சத்தியம் செஞ்சு விளங்கப்படுத்தணுமா? சத்தியம் செஞ்சு விளங்கப்படுத்தணும். எங்கேயும் உங்களுக்கு ஸ்கூல்ல 2 சத்தியமாக 4 இது விளங்காட்டி பிள்ளைகளுக்கு சத்தியம் செஞ்சு நீங்க விளங்கப்படுத்துங்க, விளங்கிரும். அப்படி யாரும் எங்கேயும், எந்த ப்ரொஃபஸரும் எந்த டீச்சரும் எங்கேயும் யாரும் விளங்கப்படுத்துறது கிடையாது. அல்லாஹ்வும் ரசூலும் சத்தியம் செய்யணுமா? إذا الشمس كبرت وإذا النجوم انكدرت وإذا الجبال سجرت وإذا العشار عطلت والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا. سبحان الله. சத்தியத்துக்கு மேல சத்தியம் சொல்லிக்கொண்டே வந்து இடையில வாழமூ, நல்லா கவனிச்சு கேளுங்க. இந்த அல்லாஹ் சொல்லணுமா? அப்படியும் சொல்லணும். ஒரு மாஸ்டர் டீச் பண்ணி கொண்டிருக்கும் போது இடையில சொல்றாரு, கொஞ்சம் கவனமா கேளுங்க, எல்லாம் விளங்குங்க. நல்லா சொன்ன என்ன அர்த்தம்? ஒரு முக்கியமான சப்ஜெக்ட சொல்ல போறாரு. கொஞ்சம் புத்தியுள்ள மாணவனா இருந்தா விளையும் கொள்வார், இது எக்ஸாமுக்கு வந்தாலும் வரும், இது மார்க் பண்ணி வச்சு கொள்வார். அதர சொல்றத பார்த்தா இந்த கேள்வி வந்தாலும் வரும், எக்ஸாமுக்கு பாக்குறதுக்கு மார்க் பண்ணி கொள்வார். ஆனா நீங்க அப்படி நினைக்காதீங்க. வாழமு, அப்ப அல்லாஹ் என்ன சொல்ற இடையில? வாழமு, நல்லா விளங்குங்க. அதுக்கு முன்னாலையும் சொல்லிக் கொண்டு வாரான். ஆனா எங்க வாழமுன்னு சொல்றான்? அன்னமல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கை எதை வாழ்க்கைன்னு நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்களோ, எதை லைஃப் வாழ்க்கைன்னு சொல்றீங்களோ, இது வாழ்க்கை அல்ல. லஐபுன் வலஹுன் வஸீனத்துன், வானத்தை பூமியை மனிதனை படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்து வாழ்க்கைக்கு சொல்வது என்ன? இது கேலி கூத்து, விளையாட்டு. லஐபுன் வலஹுன் வஸீனா, ஜீனத்துன் வெளிப்படையான ஷோ, ஹகீகத் ஒன்று கிடையாது. எல்லாம் மண்,
மினத்துராதி இலத்துராதி ஒவைனகுமா அஷ்காலும் முக்தலிஃபா. மண்ணில இருந்தது மண்ணாக போகுது, இடையில அதுக்கு ஒரு டிசைன், ஒரு கலர், ஒரு பேட்டர்ன் கொடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கு. முந்தி மண்ணாக இருந்துச்சு, திரும்ப மண்ணாகத்தான் போகுது, அதுக்கு இடையில ஒரு கலர், அதுக்கு இடையில ஒரு டிசைன், ஒரு பேட்டர்ன், ஒரு ஷேப் ஒன்று கொடுத்து வச்சிருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, மினத்துராதி இலத்துராதி, இதை தவிர எதுவும் இல்லை. நீங்க இந்த பில்டிங்ல எடுங்க, எதை எடுத்தாலும் இதனுடைய கிளாஸா, இரும்பா, சிமெண்டா எல்லாமே மண்ணில் இருந்து வந்தது. ஒரு காலத்துல மண்ணா போகும். பில்டிங் உடையுது, உடையக்குள்ள பாருங்க எப்படி மண் தூசியா பறக்குது. எத்தனையோ பில்டிங்க கீழே போடுறாங்க, பம் வச்சு கீழே போடுறாங்க. அப்படி பில்டிங் பழசாயிட்டா என்ன செய்வாங்க, 4 மூலையில பொம்மை செட் பண்ணி அப்படியே கீழே இழுத்தாட்டுவாங்க. ஒரு மனுஷன் உட்கார்ற மாதிரி பில்டிங் அப்படியே கீழே இறங்குது. எப்படி தூசி புழுதி பறக்குது. மண்ணாக இருந்தது மண் ஆகுது, அவ்வளவுதான். இடையில அதுக்கு ஒரு தோற்றம். இந்த இடைப்பட்ட இந்த தோற்றத்தை இதுக்கு ஏமாந்து உங்களோட நிரந்தரமான வாழ்க்கைய இதுக்காக பறிகொடுத்து இதை அடைஞ்சு கொள்றதுக்காக பொய்யும் புரட்டும் ஏமாத்தமும் தொழுகையை பாழாக்கி ஹராத்தை செஞ்சு வட்டி எடுத்து படைச்சவனுக்கு மாறு செஞ்சு அல்லாஹு தஆலா சொல்கிறான், உலக வாழ்க்கை விளையாட்டு, கேலி கூட்டு, வெளி ஷோ, உங்களுக்கு மத்தியில பெருமை அடிச்சு கொள்ற ஒன்றை தவிர வேற ஒன்றும் இல்லை. என் வீடு அப்படி, என் வீட்டுக்கு நான் லைட் ஷேடர் அங்கிருந்து கொண்டு வந்தேன், இந்த லோக்கெல்லாம் இங்கிருந்து கொண்டு வந்தேன், என் வெஹிக்கல் அப்படி, இந்த நம்பர் இத்தனை, இது அது இது, என் போன், என் இன்டர்நெட், என் அது, என் மகளோட கல்யாணம் அப்படி, என் மகண்ட கல்யாணத்தை நான் அங்க எடுத்தேன் இங்க எடுத்தேன். ஆளுக்கால் பெருமை அடித்துக் கொள்வதை தவிர வேற எதுவும் கிடையாது. ஏமாறாதீங்க. முக்கியமான பாயிண்ட் இது. வாழமு அல்லாஹ் சொல்றான், கவனிச்சு கேளுங்க. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லிக்கொண்டே வரான், இடையில நின்று வாழமு, நல்லா விளங்குங்க, விளங்க வேண்டிய விஷயம். இங்க கவனத்தை அங்கிங்க செலுத்தாதீங்க, அங்கிங்க பார்க்காதீங்க, கவனிங்க, திங்க் பண்ணுங்க, யோசிங்க. கண்ணியமான மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இது என்ன உலக வாழ்க்கை, ஒரு வாழ்க்கையா? ஆக கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலகம் எங்களை தனக்கு அடிமையாக்கிக் கொள்ள பார்க்குது. உலகம் தன்னை அலங்கரிச்சு காட்டுது. என்ன கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, நான் என்னைய உங்களுக்கு தரேன். இன்னொரு ஷோரூம் தரங்க, நான் என்னைய உங்களுக்கு தந்துறேன். இன்னொரு பிரான்ச்சை ஓபன் பண்ணுங்க, நான் என்னைய உங்களுக்கு தரேன். அப்படின்னு சொல்லி உலகம் எங்களை அடிமையாக்கிக் கொள்ள பார்க்குது. அல்ஹாக்கும் அத்தகாசு, உலகத்தை பெருக்க வேண்டும் என்ற மோகம். அல்ஹாக்கும், அல்லாஹ்வை விட்டும் ஆகிராவை விட்டும் உங்களை அழிவிலே, நாசத்திலே உங்களை போட்டு விடுகிறது. சாப்பிடுறதுக்கு இல்லாம இல்லை, இவரு உடுத்துக் கொள்றதுக்கு இல்லாம இல்ல, எல்லாம் இருக்குது. இன்னும் பெருக்கணும் என்ற மோகத்துல அவர் கொண்டுக்கும் டைம் இல்லை, கொண்டுக்கும் டைம் இல்லை, இபாதத்துக்கு டைம் இல்லை, அல்லாஹ்விடத்துல கேட்கறதுக்கு டைம் இல்ல, அல்லாஹ்வை பத்தி பேசினா அதை கேட்க டைம் இல்ல. அழைப்பு, உழைப்பு, டயர்டு, தூங்கினா தஹஜ்ஜுக்கு எழும்ப இயலாது. எதனால? ஏன் அவ்வளவு பிஸி? எங்க பிஸி? இந்த மண்ல பிஸி, மண்ணுக்காக பிஸி. அவர் துன்யாவுல பிஸின்னு சொல்றதுக்கு வெட்கப்படுங்க, கூச்சப்படுங்க. ஆகிரத்துல பிஸி ஆகுங்க. எங்களுடைய டைம், எங்களுடைய காலம், நேரம், எங்களுடைய டேலண்ட், அபிலிட்டி, இவற்றை இதுக்கு விலை மதிக்க முடியாத உலகத்தில் எதுவும் அதுக்கு விலையாக, கிரயமாக, பாரமாக ஆக முடியாது. உலகத்தில் எதுவும் கிடையாது. என்ற கையில கொடுத்ததை வாங்குறதுக்கு, என்னோட அறிவை, திறமையை கொடுத்ததை வாங்குறதுக்கு எதுவும் கிடையாது. அதனால அல்லாஹ் தஆலா என்னுடைய உங்களுடைய காலம், நேரம், வாழ்க்கை, என்னோட லைஃப், என்னோட டேலண்ட்டுக்கு அல்லாஹ் என்ன விளைவிச்சிருக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் எங்களோட பிசினஸ் செய்யறதுக்கு ரெடி. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ இஷ்தரா, அல்லாஹ் வாங்க ரெடி. இன்னல்லாஹ இஷ்தரா, இஷ்தரா ஷிராண்டா வாங்குறது. அல்லாஹ் வாங்குறதுக்கு தயார். அல்லாஹ் வாங்கி விட்டான். இன்னல்லாஹ இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும், அவர்களுடைய உடலையும் பொருளையும். அதுக்கு எதை கொடுத்து அல்லாஹ் என்ன விளை வைக்கிறான்?
சொர்க்கத்துக்கு பகரமாக நீங்க உங்களோட டைமை கொடுக்கலாம். உங்களோட லைஃப், உங்களோட அறிவு, உங்களோட உயிரையே கொடுத்து நீங்க ஷஹீதாகிறாலும் சொர்க்கத்துக்காக ஷஹீதாகலாம். ஊரையே விட்டு போறாலும் ஹிஜ்ரத். எதுக்காக? தீனுக்காக, ஈமானுக்காக, சொர்க்கத்துக்காக. எனவே கண்ணியமான மேலான பெரியவர்களை சகோதரர்களே, உலகம் எங்களை யாரு ஆகிரத்தை மறந்து, மறுமைய மறந்து உலகத்துடைய கையில சிக்கிறாங்களோ, உலகம் இந்த லெமன் எலுமிச்சம் பழம் இருக்கிறது, அதை நாங்க புளிகிற மாதிரி அவரை புளியும். நாங்க புளிஞ்சு 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 அதோட சாரை எடுத்துட்டு இன்னும் இருக்குதுன்னு தெரிஞ்சா தண்ணியில முக்கி அதை 2வது முறை புளிஞ்சு சக்கைய கோத தூக்கி வீசுற மாதிரி அவரை புளிஞ்சு புளிஞ்சு உலகம் அவருடைய சாறு, அவரோட அறிவு, அவரோட திறமை, அவரோட நுணுக்கம் எல்லாத்தையும் புளிஞ்சு புளிஞ்சு எடுத்து அவருக்கு சாப்பிட டைம் இல்ல, தூங்க டைம் இல்ல, பேச டைம் இல்ல, ஃபேமிலிக்கு கொடுக்க டைம் இல்ல, என்ன பிஸி அவரு. எல்லாம் டைம் எடுத்து புளிஞ்சு எடுத்து உலகம் தன்னை அலங்கரிச்சு கொள்ளும். ஒரு பில்டிங்கை கட்டிக்கொள்ளும், ஒரு சூப்பர் மார்க்கெட்டை அடிச்சு கொள்ளும், ஒரு வீட்டை, ஒரு கார்டனை எல்லாம் அடிச்சு ரெடி பண்ணிட்டு இவரை தூக்கி சக்கைய கோத தூக்கி வீசுற மாதிரி கபூர்ல எம்டியா தள்ளி விடு. திடீர்னு நீங்க போயிட்டு வாங்கன்னு தள்ளி விட்டு. இது என்ன? இது ஒரு பங்களா. யாரு கட்டினது? இன்னும் அவர் எங்க? அவர் போயிட்டாரு. இது என்ன? இது சூப்பர் மார்க்கெட். யாரு கட்டினது? இது இன்னும் அவர் கட்டினது. அவர் எங்க? அவர் போயிட்டார். அவர் எப்படி போனார்? எம்டியா போனார், அலுவலக போனார். அங்க கபூர்ல போய், ஆக்கிரத்துல போய் கெஞ்சுறாரு, கத்துறாரு, கதறாரு. ரப்பனா அபஸர்னா வஸமிஅனா. சுப்ஹான். குர்ஆனை படிங்க. குர்ஆன் ரப்பிர்ஜிஊனி லஅல்லி அஅமலு ஸாலிஹா. குர்ஆன் சொல்லுகின்ற இந்த காட்சிகள், நாளை மறுமையில என்ன நிகழ்வு நடக்க போகுது, யார் யார் எப்படி எப்படி இருக்க போறாங்க என்ற முழு பிக்சரையும் குர்ஆன் சொல்லுது. சத்தியம், இது நடக்கத்தான் போகுது. நாங்க இதை நம்பாட்டி அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எந்த நஷ்டமும் இல்லை. நாங்க ஏமாறக்கூடாது என்ற இரக்கத்துலதான் அல்லாஹ் பாடி பாடி எப்படி எப்படி எல்லாம் சொல்லணுமோ அப்படியெல்லாம் சொல்லணும். எனவே உலகம் எங்களை தனக்கு அடிமையாக்க பார்க்கும், சூழல் தனக்கு அடிமையாக்க பார்க்கும், நண்பர்கள், ஆசைகள் தனக்கு அடிமையாக்கி எங்களை ஏமாத்த பார்க்கும். இது எதுக்கும் நான் அடிமையாகாம இது எல்லாத்தோடையும் இருப்பேன். உலகத்துல நான் புலங்குவேன், மக்களோட இருப்பேன், பஜாருக்கு போவேன். நீங்க பாரிஸுக்கு போங்க, ஜப்பானுக்கு போங்க, லண்டனுக்கு போங்க, அமெரிக்கா, நியூயார்க், சிகாகோ, எங்க வாஷிங்டன், எங்க வேண்டுமானாலும் போங்க. நான் எங்க இருந்தாலும் அல்லாஹ்வின் அடிமையாக இருப்பேன். இதை ப்ரூவ் பண்றதா எங்க வாழ்க்கையுடைய ஆகப்பெரிய சேலஞ்ச். இரவுல அல்லாஹ்வுடைய அடிமை, தனிமை யாரும் இல்ல, அல்லாஹ்வுடைய அடிமை நான். அதுக்குரிய ட்ரைனிங் தான். அதற்காகத்தான் எல்லா எங்களுடைய அமலும் இபாதத்தும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறதுக்காக தாய் தந்தையருக்கு கூட வழிபடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்ல, கூட்டாளி மாறுக்கல்ல, அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய சொல்லி உம்மா வாப்பா சொன்னாலும் நாங்க வழிபடக்கூடாது. நீதான் இப்படி இருக்கிறாய் பாரு, எல்லாரும் லோன் எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து முன்னேறாங்க, நீ ஏதாவது செய்ய அப்படின்னு உம்மா சொல்ற. உம்மோட கரைச்சல் தாங்க இயலாது, அதுக்காக நான் இதை செஞ்சேன். உம்மோட கரைச்சல் தாங்க இயலாததுக்காக நஞ்ச குடிக்கிறதா? உம்மா சொல்றதுக்காக நெருப்புல குதிக்கிறதா? இல்ல. லா தாஅத லிமக்லூகின் ஃபீ மாசியத்தில் காலிக். முஸ்னத் அஹ்மத் ஹாக்கிமுடைய சஹீஹான ரிவாயத். படைத்தவனுக்கு மாறு செய்வதற்காக, படைத்தவனுக்கு மாறு செய்யும் விடயத்தில் படைப்பினங்களுக்கு வழிபடுவது என்பது கிடையாது. நண்பனாக இருக்கட்டும், மாஸ்டராக இருக்கட்டும், டீச்சராக இருக்கட்டும், ஏன் தாய் தகப்பனாக கூட இருக்கட்டும், அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய சொல்றீங்களா? உம்மா, நீங்க எனக்கு உம்மாதான். ஆனா எங்க அல்லாஹ், உங்களோட அல்லாஹ், எங்களை படைச்சவன் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு மாறு செய்யற சப்ஜெக்ட்ல உங்களுக்கு வழிபட இயலாது, மன்னிச்சு கொள்ளும். அவர்களுடைய தாயார் உம்மாண்டா உயிரை விட்டுருவாங்க, அவ்வளவு உம்மாவோட பாசம் அவங்க. ஆனா இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. உம்மா சொன்னாங்க, ஏண்ட மகன் எனக்கு தெரியும் அவர் எப்படி எடுக்கணும், ஏண்ட பிள்ளைய எப்படி ரிட்டர்ன் வந்து எடுக்கணும்ன்றது எனக்கு தெரியும். சொன்னாங்கல்ல, ஆக்குது தாமன் வலா அஷ்ரபு ஷராபன் வலா அஸ்ததில்லு தஹ்த தில்லின் ஹத்தா அமூத அவ் யர்ஜிஅ சாதுன் இலா தீனிஹி. சொன்னா, நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன், சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன்,
நிழலுக்கு கீழே உட்கார மாட்டேன், போய் வெயில்ல பாலைவனத்துல சம்மணம் போட்டு உட்கார்ந்து. என் மகன்கிட்ட போய் சொல்லுங்க, நான் ஒன்றும் சாப்பிடாம குடிக்காம இப்படியே செத்துருவேன், அல்லது என் மகன் திரும்ப எப்ப பழைய மார்க்கெட்டுக்கு வாராரோ நான் அப்பதான் சாப்பிடுவேன் குடிப்பேன்னு சொல்லுவேன். என் மகனை பத்தி எனக்கு தெரியும். சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் ஸஅத் ரலியல்லாஹு தஆலா இடத்துல போய் சொன்னாங்க, உம்மாவை கொலை செய்த படுபாவின்னு உலகம் பேசுது, அவன் உம்மோட நிலைமையை போய் பாரு. உம்மாவை கொல்றதுக்கு தயாரா நீ தாய உண்ணாவிரதம் இருக்கிறாவ, நீ இந்த மார்க்கத்தை விடாட்டி அவ செத்துருவா, நீ போ உடனே. ஸஅத் ரலியல்லாஹு தஆலா உடனே ஓடுறாங்க, உம்மட்ட போறாங்க. எல்லாரும் நினைச்சாங்க உம்மோட மருந்து சரி, உம்மோட ட்ரீட்மெண்ட் சரி. போய் சொன்னாங்க, யா உம்மா, என்னுடைய தாயே, லவ் கானத் லக்கி மியத்து நஃப்ஸின் ஃபஹரஜத் நஃப்ஸன் ஃபனஃப்ஸன் மா தரக்து தீன முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன் ஷி'தி குலி வ இன் ஷி'தி ஃபலா தஅகுலி. ஸஅத் ரலியல்லாஹு தஆலா போய் சொன்னாங்க, தாயே, நீங்க தாய் தான், உங்களுக்கு ஒரு உயிர் அல்ல 100 உயிர்கள் இருந்து ஒவ்வொரு உயிராக என்ற கண் முன்னால உயிர்கள் போய்கொண்டிருந்தாலும் மா தரக்து தீன முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தீனை நான் விட மாட்டேன். நான் அல்லாஹ்வுடைய அடிமையாகத்தான் வாழுவேன். அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருப்பதை விட்டுவிட்டு நான் யாருக்கும் அடிமையாக தயாராக இல்லை என்ற இந்த வாசகத்தை சொல்லுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, நீங்க விரும்பினா சாப்பிடுங்க, விரும்பினாரு சாப்பிடாம இருங்க. ஏந்த விஷயத்துல ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். அவ்வளவு உறுதியாக இருந்தாங்க. இவர்களுடைய உறுதி ஹம்னா பின்த் அபி சுஃபியான், அவ யாரு? அபூ சுஃபியானுடைய மகள் ஹம்னா. ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த உறுதியை பார்த்து அவ ஸஅத் இப்படி சொல்லுகிறதாக இருந்தால் இது உண்மையான மார்க்கமாகத்தான் இருக்க வேண்டும். இல்லண்டா ஸஅத் இப்படி பேசுற ஆள் இல்ல, ஸஅத் இப்படி சொல்வதாக இருந்தால் இது உண்மையான மார்க்கமாக இருக்க வேண்டும். அவ இஸ்லாத்துக்கு வந்தார். கண்ணியமான சகோதரர்களே, சூழலுக்கு போய் சூழலுக்கு அடிமையாகுகின்றவர்கள் அல்ல நாம், சூழலை எமக்கு அடிமையாக மாற்றுகின்றவர்கள் நாம். ஈமானுடையவர்கள் எங்கும் இருப்போம், பணத்தோடு புழங்குவோம், பணத்துக்கு அடிமையாக மாட்டோம். நண்பர்களோடு இருப்போம், நண்பர்களுக்கு அடிமையாக மாட்டோம். நண்பர்களோடு இருந்து கொண்டும் அல்லாஹ்வுக்கு அடிமையாக வாழ்ந்து காட்டுவோம். அதுதான் எங்களோட வாழ்க்கையுடைய சேலஞ்ச், என்னோட உலக வாழ்க்கையுடைய போராட்டம். தான் சூழலுக்கோ பணத்துக்கோ தாயிச அப்துல் தீனார் வத்தாயிச அப்துல் திர்ஹம் வத்தாயிச அப்துல் கமீசத்தி வத்தாயிச வந்தகஷ வைதா ஷீக பலன் துக்கிஷ. புகாரில திருமதியில ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசு பணத்தின் அடிமை நாசமாகட்டும் என்று சொல்கிறார். காசு பணத்தின் அடிமை என்ன? காசையும் பணத்தையும் எடுத்து கையை வச்சு கும்பிடுறதுன்னு அர்த்தமா? இல்ல, காசுக்காக பணத்துக்காக எதையும் செய்வார் அவர். காசா பணமா பொய் சொல்லணுமா சொல்லுவாரு, தொழுகையை விடணுமா விடுவாரு, ஹராத்தை செய்யணுமா செய்வாரு. அல்லாஹ் வேணான்னு சொல்லிக்கிறானே, பிரச்சனை இல்லை. பணம் கிடைக்குமா? சரி, நான் ரெடி. பொய் சொல்லவும் ரெடி, ஏமாத்தவும் ரெடி, வட்டி எடுக்க ரெடி. அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறானே, பிரச்சனை இல்லை. பணம் கிடைக்குதா எனக்கு? சரி, நான் தயார். காசுக்கு அடிமை, பணத்துக்கு அடிமை, நண்பர்களுக்கு அடிமை, சூழல்களுக்கு அடிமை, ஆசைகளுக்கு அடிமை, இந்த எல்லா வகையான கேவலமான போலித்தனமான அடிமைத்தனங்களில் இருந்தும் நாம் விடுதலையாகி உண்மையான எம்மை படைத்த வானம் பூமியுடைய சொந்தக்காரனாகிய அல்லாஹ்வின் அடிமைகளாக உலகத்தில் வாழ வேண்டும். இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் தொழுவதும், நான் வணக்க வழிபாடுகள் செய்வதும், நான் வாழுவதும், நான் மரணிப்பதும், வாழுவதாக இருந்தால் வாழுவது லில்லாஹி ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வுக்கு தான். நாம் மௌத்தாகுவதாக இருந்தால் மௌத்தாகுவது அல்லாஹ்வுக்காக தான். என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய காலத்தை, நேரத்தை, அறிவ நான் பறிகொடுப்பதற்கு உலகத்தில் யாரும் எதுவும் அருகதை தகுதியானவர்கள் அல்ல. நாங்க முடிவு செய்யணும், நான் யாருக்கு அடிமையாக வாழ்றது. ஒவ்வொருவரும் யோசிங்க, நான் எதுக்கு அடிமையாக, பணத்துக்கு அடிமையாக வாழ்றதா? அதனுடைய முடிவு என்ன? சிந்திங்க. அரசியலுக்கும் பதவிகளுக்கும் அடிமையாக வாழ்றதா? எதுக்கு அடிமையாக நாம் வாழ்றது? சஹாபாக்கள் சுப்ஹானல்லாஹ் இந்த கேவலமான அடிமைத்தனங்களில் இருந்து உம்மத்தை விடுவிக்க நபிமார்கள் வந்தார்கள். இந்த அடிமைத்தனங்களில் இருந்து விடுதலையாக்கி அல்லாஹ்வின் அடிமைகளாக மாற்றுவதற்காக உலகத்துக்கு நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள்.
நபிமார்களுடைய வரலாறு ஹிஸ்டரிய படிங்க. ஒவ்வொரு காலத்துடைய ஒவ்வொரு கூட்டம் ஒவ்வொரு வகையான அடிமைத்தனத்துக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் வியாபாரத்துக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சூரா ஹூத படிச்சு பாருங்க. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் மனோ இச்சைக்கு அடிமையாக ஓரினக்க சேர்க்கையில ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். மனோ இச்சையின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க லூத் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ஃபிரௌனுடைய கூட்டம் அரசியலுக்கும் ஆட்சி அதிகாரங்களுக்கும் தலைவர்களுக்கும் அடிமையாக வாழ்ந்தார்கள். அனுமினு லிபஷரைன் மிஸ்லினா வ கௌமுஹுமா லனா அபிதுன். அவங்க கேட்டாங்க, இந்த ரெண்டு பேருக்கும், இந்த மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், இந்த ரெண்டு பேருக்கு நாங்க அடிமையாகிறது, அவங்கள நம்புறதா? அவங்களோட கூட்டமே எங்கட அடிமையாக இருக்கிறாங்க. அரசாட்சி பதவி இல்ல உள்ளவர்கள், தலைவர்கள் இவர்களுக்கு அடிமையாக வாழ்ந்தாங்க. தலைவரை திருப்திப்படுத்திட்டா, ஆட்சியில் உள்ளவங்களை திருப்திப்படுத்திட்டா நமக்கு எல்லாம் சரியாகிடும் என்ற போலித்தனமான கேவலமான அடிமைத்தனத்துக்கு இந்த அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. ஒவ்வொரு காலத்துடைய கௌம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம் சிலைகளுக்கு அடிமையாக இருந்தாங்க. ஒவ்வொரு நபிமார்களுடைய ஹிஸ்டரியுடைய சாராம்சம் என்னன்னா, அவங்க ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக இருந்தாங்க. இந்த போலித்தனமான அடிமைத்தனங்களில் இருந்து விடுதலை செஞ்சு எல்லோரையும் அல்லாஹ்வின் அடிமைகளாக வாழ வைப்பதற்கு நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க. ஆனா இந்த உம்மத் ஒன்றுக்கு அடிமையாக இல்லை. இதுவரை கியாம நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையும் இந்த உம்மத்தினர்கள் எந்தெந்த வகையான அடிமைத்தனங்களுக்கு அடிமையாக வாழ்ந்தார்களோ அத்துணை வகையான போலித்தனமான அடிமைத்தனங்களும் இந்த உம்மத்தில் இருக்குது. அதனால எல்லா நபிமார்களுடைய ஹிஸ்டரியும் இந்த உம்மத்தில் எல்லாம் சொல்லியிருக்கிறார். எல்லா நபிமார்களுடைய தாவாவுடைய முறையையும் மெத்தடையும் சிஸ்டத்தையும் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு சொல்லியிருக்கிறான். இந்த உம்மத்துகளை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்த வெப்பன், கொடுத்த ஆயுதம், எதன் மூலம் இதை வெளியாக்கினாங்க? தாவத்தை கொண்டுதான் அல்லாஹ்வை பற்றி பேசி, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை, கம்பீரத்தை பேசி உலகத்துடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அல்லாஹ்வின் அடிமைகளாக வாழ வைத்தார்கள். பாக்கியமான அடிமைத்தனம், கண்ணியமான அடிமைத்தனம். கண்ணியமான சகோதரர்களே, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இந்த மைதானத்துல ட்ரைனிங் கொடுத்தாங்க. அவங்கள இந்த லைன்ல அவங்கள ஈடுபடுத்தினாங்க. சஹாபாக்கள் சொல்றது கேளுங்க. ரபீ இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இப்தஅஸன அல்லாஹ், அரசனுக்கு தாவா கொடுக்க போயிருக்கிறாங்க. அரசன் சொல்றான், எதுக்கு வந்திருக்கிறீங்க, என்ன கேட்க வந்திருக்கிறீங்க? அரசன் போறவங்க கேட்கறதுக்கு போவாங்க. இவங்க சொன்னாங்க, நாங்க கேட்க வரல, நான் உன்னிடத்திலிருந்து எடுக்க வரல, நாங்க தர வந்திருக்கிறோம், நாங்க சொல்ல வந்திருக்கிறோம், நீ கேளு நாங்க சொல்றத. இப்தஅஸன அல்லாஹ், அல்லாஹ் எங்களை அனுப்பியிருக்கிறான், நாங்க வரல ஜீனா ஹவர்னா என்று சொல்லல. இப்தஅஸன அல்லாஹ், அல்லாஹ் எங்களை அனுப்பியிருக்கிறான். எதுக்கு கேளுப்ப? லினுக்ரிஜல் இபாத் மின் இபாதத்தில் இபாத் இலா இபாதத்தி ரப்பில் இபாத். அடியார்கள் வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டு வாழுகின்ற இந்த கேவலமான அடிமைத்தனத்தில் இருந்து அடியார்களுடைய ரப்பாகி அல்லாஹ்வுக்கு அடிமைப்பட்டு வாழுகின்ற அந்த அடிமைத்தனத்தின் பக்கம் அழைக்க வந்திருக்கிறோம். இந்த எல்லா வகையான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வாங்க அல்லாஹ்வுக்கு அடிமையாக வாழுவோம். لنخرج العباد من عبادة العباد إلى عبادة رب العباد من ضيق الدنيا إلى سعة الآخرة. துன்யாவுடைய இந்த நெருக்கடியிலிருந்து ஆகிராவுடைய விசாலத்தின் பக்கம் அழைக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். ومن جور الأديان إلى عدل الإسلام. இந்த மார்க்கங்களுடைய அநியாயம், இந்த மார்க்கங்களின் பெயராக இருக்கக்கூடிய அநியாயங்களில் இருந்து இஸ்லாத்தின் நீதத்தின் பக்கம் அழைப்பதற்காக வந்திருக்கிறோம். நீதி, நேர்மை, நியாயம் எங்க இருக்குது? இஸ்லாத்தில் இருக்குது. மற்ற மதங்களில், மார்க்கங்களில், மார்க்கம் என்ற பெயர்ல அநியாயமும் மடத்தனமும் ஏமாளித்தனமும் கோமாளித்தனமும் தான் இருக்குது. அவைகளில் இருந்து இஸ்லாம், இஸ்லாத்தின் நீதி நேர்மையின் பக்கம் அழைக்க வந்திருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த உலகத்தில் உள்ள எல்லா வகையான அடிமைத்தனத்திலிருந்தும் நாம் நம்மை விடுதலை செய்து அல்லாஹ்வின் அடிமைகளாக உலகத்தில் வாழணும் என்றிருந்தால் நாம் ஒவ்வொருவரும் உலகத்தில் தாய்களாக வாழ வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்ற அழைப்பாளிகளாக வாழ வேண்டும். தாவத் தப்லீக் என்றது இது ஒரு குரூப்போ, ஒரு கட்சியோ, இயக்கமோ, பார்ட்டியோ அல்ல. இது ஒவ்வொரு மூமினுடைய டியூட்டி. இது பார்ட்டி அல்ல, டியூட்டி. ஒவ்வொரு மூமினும் தாயாக வாழுக. ஈமானின் பக்கம் அழைக்கின்ற அழைப்பாளிகளாக, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்ற அழைப்பாளிகளாக, அல்லாஹ்வுடைய குதிரத்தை பற்றி, வல்லமையை பற்றி, ஆற்றல்களை பற்றி, சக்திகளை பற்றி பேசுகின்ற
அழைப்பாளிகளாக மாறி நாம் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து எம்மை முதலாவது இந்த கேவலமான அடிமைத்தனங்களிலிருந்து என்னை நான் விடுதலை செய்ய வேண்டும். பிறகு மற்ற எல்லோரையும் அல்லாஹ்வின் அடிமைத்தனத்தின் பக்கம் அழைக்க வேண்டும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, முழு உலகத்துக்கும் அலைஞ்சு திரிஞ்சு நான் அல்லாஹ்வின் அடிமை, உலகத்தின் அடிமை அல்ல என்று உலகத்திலிருந்து வெளியாகி அல்லாஹ்வுடைய பக்கம் அழைப்பு கொடுத்து என்னை நான் அல்லாஹ்வின் அடிமை என்பதை உலகம் முழுக்க சொல்லி திரிய வேண்டும். உலகம் முழுக்க அழைப்பு கொடுக்க வேண்டும். வெளியாகுங்க, இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறி அல்லாஹ்வின் அடிமைகளாக வாழ தயாராகுங்க என்பதற்காக உள்ள உழைப்பு இது. எனவே கண்ணியமான மேலான பெரியவர்களே, சோதர்களே, நாம யாராவது இது சும்மா தொலை கலைக்கிற கூட்டம், சும்மா ஏதோ இதுக்கு அதை செய்யற கூட்டம், இதை செய்யற கூட்டம் நம்ம தப்பாக இட போட்டு இருந்தா அது எங்களோட தவறான பார்வை, தவறான நோக்கு. இது அப்படி அல்ல. இது முழு உலகத்திலேயும் உள்ள பூமிகள் ஈமானின் பக்கம் அழைக்குகின்ற, அல்லாஹ்வுடைய அடிமைத்தனத்தை நிரூபிக்குகின்ற ஒரு உழைப்பு இது. எனவே அதற்காக உள்ள முயற்சி இது. இதுல கண்ணியமான மேலான பெரியவர்களே, சோதர்களே, நாம் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகி நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, இந்த நம்பிக்கை, அல்லாஹ் அல்லாத டாக்டருடைய நம்பிக்கை, மருந்துடைய நம்பிக்கை, கடையுடைய நம்பிக்கை, ஏதோ ஒரு கடை இருக்க போய் இந்த வாழ்க்கை ஓடுது, ஏதோ ஒரு ஜப் ஒன்று கிடைக்க போய் சரி இந்த ஃபேமிலி ஓடுது, ஏதோ நான் கொஞ்சம் படிக்க போய் மகன் ஒன்று இருக்க போய் ஏதோ விஷயம் போகுது, ஏதோ வாப்ப கொஞ்சம் சொத்தை விட்டுட்டு போக போய் எங்களுக்கு அது இது ஏதோ நடக்குது என்று சொல்லி நாம எதையோ தெய்வமாக கடவுளாக நாங்க வணங்கி கொண்டிருக்கிறோம். எதற்கோ அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த எல்லா வகையான அடிமைத்தனத்திலிருந்து நாம் வெளியேறி அல்லாஹ்வின் அடிமைகளாக வாழணும் என்பதற்கு நாம தயாராகுவோமா? இன்ஷா அல்லாஹ். இந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய பாதையில நாம 3 நாட்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு தயாராகிறது. மக்காமி வேலைகள் நடக்குது, மர்க்கஸ் இது, இங்க ஜுமாராத்திரி வாரம் ஒவ்வொரு வாரமும் நடக்கக்கூடிய ஜுமாராத்திரிக்கு நாங்க முயற்சி செஞ்சு ஆக்களை கூட்டிக் கொண்டு வாரது. எங்களை எவ்வளவு நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, அவங்க இப்படியான சபைகளுக்கு கூட்டிக் கொண்டு வாரது. ஜமாத்துகள் துபாயிலிருந்து, அரபு நாடுகளிலிருந்து, யூரோப்பிலிருந்து, நினைச்சு பார்க்கலாத நாடுகளிலிருந்து, டர்க்கியிலிருந்து, எந்தெந்தமோ நாடுகளிலிருந்து ஜமாத்துகள் வருகிறது. அந்த ஜமாத்துகள் வரும்போது அவங்களுடைய பேச்சுக்களை நாம் ஆசையோட, ஆர்வத்தோட, தேட்டத்தோட கேட்கிறது, ஜமாத்தோட டைம் கொடுக்கிறது, நுசுரச் செய்யறது. இப்படி நாங்கள் எல்லாரும் முயற்சியுமா இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அவனுடைய உயர்தரமான தீனுக்காக கபூல் செய்வானாக. நல்ல அக்லாக், நல்ல தன்மை, நல்ல சிறந்த குணங்கள் உள்ள மக்களாக ஆக்கி வைப்பானாக. ஒன்றைக்கு எங்களோட சொல்லால தாவா செய்யறது, இன்னொன்றைக்கு எங்களோட பிராக்டிக்கல் தாவா, எங்களோட அமல், எங்களோட அகலாக்கு சிறந்ததாக இருக்கணும், எங்களோட பண்பாடு நல்லதாகணும், எங்களோட பஜார்ல எங்களோட கொடுக்கல் வாங்கல் சீராகணும், ஹலாலான சம்பாத்தியமாகணும், நேர்மையான மக்களாக மாறணும், உண்மை பேசக்கூடியவங்களாக மாறணும், நம்பிக்கை, நேர்மை, நியாயம், நல்ல விட்டு கொடுப்பு, அகலாக்குள்ள மக்களாக மாறணும். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் என்னை ஆக்கி வைப்பானாக. வாஃபிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures, visit slhub.com.